வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. இதனுடைய பேசிக் பிரின்சிபல் ஃபஸ்ட்டு பாருங்கள். மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி இஸ் த மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் ஃபார் டிட்டர்மினிங் த மாலிகுலர் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் அண்ட் இட்ஸ் எலமெண்டல் காம்போசிஷன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி வந்து ரொம்ப அக்யூரேட்டான ஒரு அதனுடைய மாலிகுலர் மாஸை டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன எலமெண்ட் காம்போசிஷன் இருக்குன்றதையும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம பார்க்க வேண்டிய 2 பாயிண்ட் என்னென்னா, மாலிகுலர் மாஸ் டிட்டர்மைன் பண்ணுறது ப்ளஸ் அதில் என்னென்ன எலமெண்ட் காம்போசிஷன் பண்ணுறது. இது ரெண்டையும் மோஸ்ட் அக்யூரேட்டாக சொல்லக்கூடிய மெத்தட் தான் எனது மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. அடுத்து நான் போட்டுக்காங்க பாருங்கள். இன் திஸ் டெக்னிக் மாலிகுல்ஸ் ஆர் பம்பார்டட் வித் எ பீம் ஆஃப் எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாலிகூல்ஸ் வந்து உள்ளே வருது இல்லையா, அது மேலே எலக்ட்ரான்ஸை வந்து ஹை எனர்ஜியில் வந்து மோத வைக்கிறாங்க. ஓகேங்களா? அதான் போட்டுருக்காங்க. பம்பார்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோத வைக்கிறது வித் எ பீம் ஆஃப் எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான், ஹை எனர்ஜி எலக்ட்ரான்ஸை மேலே மோத வைக்கிறாங்க. ஸோ அப்படி மோத வைக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, த மாலிகூல்ஸ் ஆர் அயனைஸ்டு அண்ட் புரோக்கன் அப் இன்டு மெனி ஃப்ராக்மெண்ட்ஸ் சம் ஆஃப் விச் ஆர் பாசிட்டிவ் அயான்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி எலக்ட்ரான்ஸை வச்சு மோத வைக்கும்போது அந்த மாலிகூல்ஸ் வந்து நிறைய அயான்ஸாக பிரேக்கன் ஆகலாம். சரிங்களா? அப்படி பிரேக் ஆகும்போது அதில் வந்து நமக்கு நிறைய சின்ன சின்ன பீசஸாக கிடைக்கும். அதை மெனி ஃப்ராக்மெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதில் சிலது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அயான்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஈச் கைண்ட் ஆஃப் த அயான்ஸ் ஆஸ் எ பர்டிகுலர் ரேஷியோ ஆஃப் த மாஸ் டு சார்ஜ். அப்போது அப்படி உருவாகக்கூடிய அந்த அயான்ஸினுடைய சார்ஜும் மாஸையும் ரேஷியோ போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பாக வரும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட்டு. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மாஸ் சார்ஜ் ரேஷியோ வேல்யூ வச்சு தான் இங்கே ஏதோ பண்ண போகிறோம். அடுத்து, திஸ் டெக்னிக் டஸ் நாட் இன்வால்வ் த அப்சார்ப்ஷன் ஆர் எமிஷன் ஆஃப் லைட். இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி பார்த்திங்கன்னா மற்ற ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மாதிரி எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுறதோ எமிஷன் பண்ணுறதோ அதை பொறுத்தலாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து, திஸ் டெக்னிக் இஸ் அபவுட் 1000 times மோர் சென்சிட்டிவ் தென் ஐஆர் ஆர் என்எம்ஆர் டெக்னிக்ஸ். அப்போ என்எம்ஆரை விடவும் ஐஆரை விடவும் ரொம்ப சென்சிட்டிவான டெக்னிக் எதுன்னு கேட்டிங்கன்னா மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி தான். சரி, இட் ரெக்யூர்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சாம்பிள்ஸ் தட் இஸ் லெஸ் தென் 1 milligram. நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய சாம்பிள் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அவசியமே கிடையாது. லெஸ் தென் 1 milligram, 1 milligram விடவும் குறைவான அளவு இருந்தால் கூட அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்ய முடியும், துல்லியமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? யாரை யூஸ் பண்ணினா? மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரியை பயன்படுத்தி. சரிங்களா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பாருங்கள். எ மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் இஸ் டிசைன்டு டு டூ 3 things. One is convert neutral atoms or molecules into a beam of positive ions. அதாவது மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் 3 விஷயங்கள் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்மளுடைய நம்மளுடைய சாம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சாம்பிளினுடைய நியூட்ரல் ஆட்டத்தையோ அல்லது மாலிகூல்ஸையோ அயான்ஸாக மாற்றுறாங்க. அதையும் பார்த்திங்கன்னா பீம் ஆஃப் பாசிட்டிவ் அயான்ஸாக மாற்றுறாங்க. அதுதான் முக்கியமான வார்த்தை. பாசிட்டிவ் அயான்ஸ் பீம்னா என்னத்தோம்னா நிறைய கொத்தாக போகிறது, கற்றையாக போகிறது. சரிங்களா? தமிழில் வந்து கற்றை, ஒளி கற்றைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த மாதிரி. அப்போ ஒரு என்ன சொல்கிறது, லார்ஜ் அமௌண்ட் பல்காக போகிறது, அதுதான் பீம். அப்போ பீம் ஆஃப் பாசிட்டிவ் அயான்ஸாக கிரியேட் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். செப்பரேட் த அயான்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் மாஸ் டு சார்ஜ் ரேஷியோ. நம்ம சொன்ன மாதிரி மாஸ் சார்ஜ் ரேஷியோ பேஸ் பண்ணி அப்படி கிடைக்கக்கூடிய அயான்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. சரிங்களா? செப்பரேட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மெஷர் த ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் ஆஃப் ஈச் அயான். அப்படி தனித்தனியாக செப்பரேட் பண்ணதுக்கப்புறமா எந்தெந்த குரூப்பில் எவ்வளவு இருக்குது அப்படின்ற மாதிரி அதனுடைய ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் என்ன செய்கிறாங்க, மெஷர் பண்ணுறாங்க. இதுதான் என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன். பாருங்கள், சாம்பிள் இங்கே வைக்கிறாங்க. எலக்ட்ரான் பீமை வந்து உருவாக்கக்கூடிய அந்த ஃபிலமெண்ட் வந்து இங்கே இருக்குது. இதுலேருந்து வரும்போது நம்மளுடைய நியூட்ரல் மாலிகூல்ஸ் ஆட்டம்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து அது அயனைஸ் ஆகுது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல மேக்னெட் வழியாக அது ஊடுருவி போய் அனலைசர் டியூப்லெஸ் பாஸ் ஆகி லாஸ்ட் என்ன ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால திருப்பி நாங்கள் டிஃப்ளெக்ட் ஆகி லாஸ்ட்டில் கலெக்டர் மூலம் போய் நமக்கு ரெக்கார்ட் ஆகுது. சரிங்களா? ஓகே, இது நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். இதான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதை பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள். த மாஸ் டு சார்ஜ் ரேஷியோ ஆஃப் த ஃப்ராக்மெண்ட் அயான்ஸ் is related to the parameters of the instrument as per the equation. அதாவது உங்கள் ஈக்குவேஷன் பாருங்க, m/z, அதாவது mass to charge ratio is equal to h²r²/2v. இதில் ஹெச்சுக்கு பதிலாக சம்டைம் கேபிட்டல் பி யூஸ் பண்ணுவாங்க. ஹெச் அல்லது பின்னா என்னதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து, ஆர்னா என்னதுன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த மேக்னெட்டிக் செக்டார், விங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டிங் வோல்டேஜ் அப்ளைட் ஆன் த அயான் இன் த அயனைசேஷன் சேம்பர். அதாவது அந்த மாலிகுல்ஸ்லாம் அயான்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதனுடைய எவ்வளவு வோல்டேஜை கொடுத்தா அந்த மாலிகுல்ஸ் வந்து அயான்ஸாக மாறுது அப்படிங்கிறது. ஆர்ங்கிறது சொன்னாங்க ரேடியேஷன் ஆஃப் த கர்வேச்சர். இந்த இடத்துல பாருங்கள், இந்த மேக்னெட்டிக் இடத்துல கர்வ் ஒரு மாதிரி வளையுது பார்த்தீங்களா, அதை தான் ரேடியேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஈங்கிறது எலக்ட்ரானிக் சார்ஜ். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு சின்ன ஷார்ட் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி கீழே பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்க்கப்பட்ட பாருங்கள், அயான் சோர்ஸ். The bombarding electrons are produced from an electrically heated tungsten filament. அதாவது நம்ம மாலிகூல்ஸ் மேலே
நல்ல எலக்ட்ரான்ஸை வந்து ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் வந்து மோத வைக்கிறாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல எலக்ட்ரிக்கலி ஹீட்டட் டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருந்து வெளியே வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. Next one, a few milligram of the substance is produced as a vapor in the source at the operating pressure of 10 power minus 6 millimeter of mercury. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா 10⁻⁻6 millimeter அப்படின்ற அந்த ப்ரெஷரில் ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்ப கம்மியான ஃபியூ மில்லிகிராம் அளவு தான் என்ன செய்யுது, நமக்கு வந்து வேப்பர் அந்த சாம்பிள் வந்து வேப்பரைஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. நவ் த வேப்பர் இஸ் அலௌடு டு பாஸ் த்ரூ த ஸ்லிட் ஏ. எந்த இடத்துல ஏ இருக்குது, இந்த வரைக்கும் பாருங்கள், இதுதான் அந்த டயக்ராம். வேப்பர் இருந்தால் வருதுங்களா, ஃபிலமெண்ட்டு இந்த வச்சுருக்கிறோம். எது ஃபிலமெண்ட்டு, இதுதான் ஃபிலமெண்ட்டு. இந்த ஃபிலமெண்ட் வழியாக என்னென்னா எலக்ட்ரான் வருது. இந்த ஏ ஸ்லிட்டை தாண்டி இந்த வேப்பர் பாஸ் ஆகும்போது அதில் எலக்ட்ரான் வந்து ஹை ஃபோர்ஸில் வந்து படும். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மேலே வந்து ஹீட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ், in the ion chamber here it is bombarded by a stream of electron produced from a tungsten filament. நம்ம சொல்லியாச்சு, டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ்னால அந்த சாம்பிளினுடைய வேப்பர்ஸ் வந்து மோதுது. சரிங்களா, அப்போது the bombarding electrons have energy about 70 electron volt. மேபி இது கொஸ்டின் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் சாம்பிள்ஸில் மோதக்கூடிய எலக்ட்ரான்ஸினுடைய எனர்ஜி லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70 electron volt. ஓகேங்களா, டியூ டு bombardment the molecules are generally lose one electron to form parent ion radical. நல்லா கவனிச்சுக்கணும், நம்மளுடைய மாலிகூல்லிருந்து நம்ம அந்த சாம்பிளினுடைய மாலிகூல்லிருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிச்சோம்னா மீதி கிடைக்கிற பாசிட்டிவ் அயானுக்கு பேர் என்னது, பேரண்ட் அயான் ரேடிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நவ் த bombardment ஆஃப் எலக்ட்ரான் மே ரிசல்ட் இன் த ஃபாலோவிங் டைப்ஸ் ஆஃப் அயான்ஸ். இப்போ அந்த எலக்ட்ரான் மோதிச்சுன்னா நம்ம சொன்ன மாதிரி பாசிட்டிவ் அயான்ஸ் மட்டும் தான் உருவாகுமா, வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பாருங்கள், ஏபின்றது நம்ம கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற நம்ம சப்ஸ்டன்ஸு, அதில் எலக்ட்ரான் ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் வந்து மோதுது. இப்போ மோதும் போது என்ன ஆகுது, அதனுடைய எனர்ஜி வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுதான் இங்கே ஸ்டார் போட்டிருக்காங்க. சம்டைம் வந்து இந்த எனர்ஜி மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த மாதிரி எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகலாம். அப்படி இல்லைனா 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணி, 2 எலக்ட்ரான் ஆக்சுவலாக ரிமூவ் ஆகாது, 1 எலக்ட்ரான் தான் ரிமூவ் ஆகும். ஏன்னா நம்ம அனுப்புகிற ஒரு எலக்ட்ரான் ஆல்ரெடி இங்கே வெளியே வந்திருக்குது. இந்த சாம்பிளிலிருந்து வந்த ஒரு எலக்ட்ரான் மொத்தம் சேர்ந்து 2 எலக்ட்ரான். ஆனால் இதான் மோஸ்ட்லி நடக்கிறது. நமக்கு கிடைக்கக்கூடிய அயான்ஸ் பார்த்தீங்கன்னா மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் பாசிட்டிவ் அயானாக தான் கிடைக்கும். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரேராக வந்து எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம அனுப்புகிற சாம்பிள்ஸ்குள்ளேயே டிசோசியேஷன் ஆகுது. இதெல்லாம் ரொம்ப ரேரான விஷயம். அப்புறம் நமக்கு மோஸ்ட்லி நடக்கிறத மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து the energy required for removing 1 electron from the neutral parent molecule is usually 10 electron volt. With this much energy number of ions are formed. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மாலிகுல்ஸை மோதுறதுக்கு தேவையான எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து 70 எலக்ட்ரான் வோல்ட் சொன்னோம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவிங் 1 எலக்ட்ரான் ஃப்ரம் த நியூட்ரல் பேரண்ட் மாலிகுல். நம்ம அனுப்புகிற சாம்பிளினுடைய மாலிகுல் இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி பார்த்தீங்கன்னா வெறும் 10 எலக்ட்ரான் வோல்ட் தான் சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த எனர்ஜியை வச்சு அதனுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி நமக்கு நிறைய நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து உருவாக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சப் டாபிக் பார்த்தீங்கன்னா மாஸ் அனலைசர். சரிங்களா, இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இந்த இதில் பாருங்கள், இந்த வேப்பர் வந்து பட்ட உடனே இதுக்கு நம்ம உள்ளே போகுது. இந்த இடத்துல நம்ம ஆக்சிலரேஷன் பொட்டன்ஷியல் கொடுக்குறோம், பி அண்ட் சி இந்த தாண்டி லாஸ்ட்டாக அனலைசர் போய் நமக்கு இந்த ரிசல்ட் வந்து கிடச்சிரும். சரிங்களா, இதுதான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மாஸ் அனலைசர். ஓகே, இதுக்கு நம்ம என்னன்றதை பார்ப்போம். The positively charged ions, the parent ion or fragment ion produced in the ion chamber are accelerated by applying an acceleration potential. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பம்பாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா உருவாகிற அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ், அதை தான் நம்ம பேரண்ட் அயான் சொல்கிறோம். சம்டைம் அது வந்து ஃப்ராக்மெண்ட் அயான்ஸ்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆக்சிலரேட் பண்ணுறதுக்காக ஒரு பொட்டன்ஷியலை வந்து கொடுக்குறோம் அப்படின்றாங்க. சரி, அடுத்து these ions then enter to the mass analyzer. Here the fragment ions are differentiated on the basis of their mass and charge ratio. அதுக்கடுத்து நம்ம அந்த ஆக்சிலரேஷன் கொடுத்ததுக்கப்புறமா அது என்ன செய்யுது, மாஸ் அனலைசர்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டுக்குள்ளே என்டர் ஆகுது. அந்த அயான்ஸ் வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதனுடைய மாஸ் அண்டு சார்ஜ் ரேஷியோவை பேஸ் பண்ணி அதை வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணப்படுது அப்படிங்கிறாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணப்படுது. எது எங்கெங்கே போகணுன்ற மாதிரி அதனுடைய மாஸ் அண்டு சார்ஜ் ரேஷியோ டிஃப்ரெண்ட் பண்ணி பிரிக்கிறாங்க. அடுத்து the positive ions are directed through the slit B. Repeller potential is applied between A and B. அது மட்டும் இல்லாமல் உருவாகக்கூடிய அந்த அயான்ஸில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அயான்ஸ் மட்டும் டேரெக்டாக எங்கே போகுது, ஸ்லிட்டு பி வழியாக போகுதுன்றாங்க. ஸ்லிட்டு பி எங்கே இருக்குது, நம்ம மேலே பார்த்தோம் பாருங்கள், அதுதான் இந்த இருக்கு இல்லையா, அதான் ரிப்பலர் பொட்டன்ஷியல் கொடுக்குறோம். ஸ்லிட் பி வழியாக உள்ளே போகுது. அதை தாண்டி இன்னும் வேகமாக போகிறதுக்காக அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக எனர்ஜி கொடுக்காங்க, தான் ஆக்சிலரேஷன் பொட்டன்ஷியல். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதை தாண்டி உள்ள அனாலிசிஸ்க்கு அது ஈஸியாக ஸ்ப்ளிட் ஆகி உள்ளே போக முடியும். சரிங்களா,
ஓகே, நெக்ஸ்ட் போட்டு பாருங்க. த அயான்ஸ் ஆர் ஆக்சிலேட்டட் பை அப்ளையிங் அண்ட் ஆக்சிலரேட்டட் பொட்டன்ஷியல். பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதே தான். ஆஃப் த ஆர்டர் ஆஃப் எவ்வளவு 8 கிலோ வோல்ட். நல்லா கவனிச்சுக்கணும், 8 கிலோ வோல்ட்டுன்ற அளவுக்கு ஆக்சிலேட்டட் பொட்டன்ஷியலை கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ இது ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். அப்போ எவ்வளோ எனர்ஜி எலக்ட்ரான்ஸுக்கு ஃபஸ்ட்டு பம்ப் பண்ணி கொடுத்தோம். அடுத்து எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுச்சு, 10 எலக்ட்ரான் வோல்ட் சொன்னோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 8 கிலோ வோல்ட். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து த ஆக்சிலரேஷன் பொட்டன்ஷியல் இஸ் அப்ளைடு பிட்வீன் த பிளேட்ஸ் B and C. The positive ions travel through the whole of the analyzer portion of the mass spectrometer with high velocity and are separated according to their mass energy ratio. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆக்சிலேஷன் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பிக்கும் சிக்கும் இடையில, பிக்கும் சின்னு எங்கே இருக்குது அந்த டயக்ராம் மறுபடியும் பார்க்கணும் ஒரு தடவை. பி இந்த இருக்கு இல்லையா, பிக்கும் சிக்கும் இடையில நம்ம அனுப்புகிறோம். அப்போ அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, the positive ions travel through the whole of the analyzer. உங்களுக்கு ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுது. அதுக்கடுத்து இதுவும் ஹை வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுது. லாஸ்ட்டில் அதனுடைய மாஸ் சார்ஜ் ரேஷியோ பேஸ் பண்ணி தனித்தனியாக செப்பரேட் ஆகுது. சரிங்களா? இதில் பயன்படுத்தக்கூடிய அந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டருக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா டெம்ஸ்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து the positive ions travel in a circular path through the 180 degree under a magnetic field of the H. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு மேக்னெட் பார்த்தோம் மேலே. அந்த மேக்னெட் வழியாக தான் இது வந்து ஊடுருவி போகும்போது இந்த இடத்துல ஒரு 180 டிகிரியில் ரொட்டேட் ஆகி தான் போகுதுன்றாங்க. சப்போஸ் an ion having the charge E is accelerated through a voltage V, then the kinetic energy of the ion is expressed as, அதாவது மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இருக்கிற ஒரு மாலிகுல் ஒரு அயான்ஸினுடைய கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் அப்ளை எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சார்ஜுக்கும் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவலாக இருக்குன்றாங்க. சரிங்களா? பாருங்கள், ஆஃப் mv² என்ன போட்டிருக்காங்க, இங்கிறது சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஓகேங்களா? அப்படி வச்சுக்கலாம். விங்கிறது என்னது, இப்போ சொன்ன மாதிரி வோல்டேஜ். என்ன வோல்டேஜ்னால் பொட்டன்ஷியல் அப்ளைடு ஆக்சிலரேட்டட் வோல்டேஜ் சொல்ல முடியாது, அதுதான். அப்போவும் இவ்வளோ தான் விஷயமே. இந்த இடத்துல விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் த அயான் ஆஃப்டர் த ஆக்சிலரேஷன். ஓகேவா? சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், த மாஸ் ஸ்பெக்ட்ரம் கேன் பி அப்டைன்டு எய்தர் பை. சரி, மாஸ் ஸ்பெக்ட்ரத்தை எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஹெச்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, வீனா வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி அப்ளைடு வோல்டேஜ் ஆக்சிலரேட்டட் வோல்டேஜ்னு சொல்லலாம். அப்போ வோல்டேஜை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு பேர் மேக்னெட்டிக் ஸ்கேனிங் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. ரைட்டா? இதே மாதிரி நம்மளுடைய அந்த அப்ளைடு வோல்டேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, எலக்ட்ரிக் வோல்டேஜ் ஸ்கேனிங் எலக்ட்ரிக் வோல்டேஜ் ஸ்கேனிங் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ 2 விஷயம் வச்சுக்கோங்க. ஒன்று மேக்னெட்டிக், அதாவது மேக்னெட்டிக் மூமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் மூமெண்ட் இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹெச் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது மேக்னெட்டிக் ஸ்கேனிங்கு. வோல்டேஜ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் ஸ்கேனிங். இவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அயன் டிடெக்டார். என்னென்ன அயன் டிடெக்டார் இருக்குது இப்படி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த அயன் டிடெக்டர் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், the ion which are separated by the analyzer are detected and measured electrically or photographically. அதாவது நமக்கு எந்த அயான்ஸ் வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்களோ அது வந்து அனலைசரில் போன பிறகு அதை நமக்கு வந்து மெஷர் பண்ணி காமிக்குதுன்றாங்க. எதன் மூலமானா ஒன்று எலக்ட்ரிக்கலியாகவும் இல்லைனா ஃபோட்டோகிராஃபிக்காகவும் இது நமக்கு வந்து அனலைஸ் பண்ணி காமிக்குது. அடுத்து என்ன போட்டுருக்காங்க பாருங்க, the ions passes through the collecting slit one after the other and fall on the detector. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக எங்கே போய் விழுதுன்னா டிடெக்டரில் போய் விழுது. the spectrum is scanned by going up the scale. இதுக்கு அடுத்து நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் மாதிரி நமக்கு என்ன செய்யுது, அதனுடைய அளவீடுலாம் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. சரி, அடுத்து the ion currents are amplified by using a direct current amplifier. அப்படி நம்ம கிடைக்கக்கூடிய அந்த சிக்னல்ஸை வந்து டைரக்ட் கரண்ட் ஆம்ப்ளிஃபயர்னு சொல்லக்கூடிய ஆம்ப்ளிஃபயர் மூலமாக தான் நமக்கு வந்து பெருசாக்கி காமிக்கிறாங்க. அடுத்து the spectrum is recorded by using the fast scanning accelegraph. சரிங்களா? ஃபாஸ்ட் ஸ்கேனிங் ஆக்சிலரோகிராஃப்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டும் ஒன்றில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நம்ம சொன்னது எல்லாத்துக்கும் பார்க்க வரும் வேறு ஒன்றும் இல்லை. the radical ion formation from AB can be represented a. அதாவது ஒரு சாம்பிள் நம்ம எடுக்கிறோம், அதில் நம்ம எலக்ட்ரான்ஸ் மோதினதுக்கப்புறமா நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது, எப்படிலாம் கிடைக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்கள். ஏபின்றது நம்மளுடைய சாம்பிள், அதில் 70 எலக்ட்ரான் வோல்ட் சொன்ன மாதிரி பம்பார்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரானுடைய பீமுடைய எனர்ஜி வந்து 70 எலக்ட்ரான் வோல்ட்டு. அந்த மோதன உடனே நமக்கு வந்து ஒரு கேட்டையான் ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது அல்லது ரேடிக்கல் கேட்டையான் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஏபி. ஆக்சுவலாக இதுதான் இந்த
இப்போ ரேடிக்கல் கேட்டையான் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்மளுடைய பேரண்ட் அயான் அல்லது ஃப்ராக்மெண்ட் அயான் சொல்லுவாங்க. இப்போ இது திருப்பி என்ன ஆகுது, ஃபர்தராக ஃப்ராக்மெண்டேஷன் ஆகுது, இன்னும் சின்ன சின்ன பீஸாக உடைய போகுது. இப்படிலாம் உடையும் பாருங்கள். இந்த ஏபி ப்ளஸ் டாட்னு இருக்கா, அதாவது ப்ளஸ் இருந்தால் கேட்டையான், டாட் ஒரே ஒரு புள்ளி இருந்தால் அது என்ன ரேடிக்கல்னு சொல்லுவோம். எனி ஸ்பீசிஸ் விச் கண்டெய்னிங் 1 எலக்ட்ரான் தட் இஸ் கால்டு ரேடிக்கல். ஓகேங்களா, ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் வச்சுருந்தா அதுக்கு ரேடிக்கல்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் கம்மியாக இருந்ததுன்னா அது கேட்டையான்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த நம்முடைய பேசிக் ரேடிக்கல் இருக்கு இல்லையா, ஐ மீன் நம்முடைய கேட்டையான் ரேடிக்கல் இருக்கு இல்லையா, இந்த கேட்டையான் ரேடிக்கல் உடையும் போது ஒன்று ஏபின்னு 2 பேர் இருக்காங்கல்ல, ஒரு இதுக்கு வந்து ரேடிக்கலும் ஒரு இதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜும் போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா ஏ ரேடிக்கலாகவும் பி வந்து கேட்டையானாகவும் கன்வெர்ட் ஆகுது. அப்படி இல்லைனா ஏ வந்து கேட்டையானாகவும் பி ரேடிக்கலாகவும் மாறலாம். சரிங்களா, ரைட். அடுத்து பாருங்கள், ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் எ மாலிகுலர் அயான் ப்ரொடியூஸ்ட் எ ரேடிக்கல் அண்ட் எ கேட்டையான். இதை தான் நம்ம சொன்னோம். அப்போது ஒரு பேரண்ட் அயானில் வந்து ஆக்சுவலாக ஒரு மாலிகுலில் ஒரு எலக்ட்ரான் வந்து பீம் வந்து மோதுது, அப்போ அது வந்து ரேடிக்கல் கேட்டையானாக மாறுது. அந்த ரேடிக்கல் கேட்டையான் அகைன் ஃப்ராக்மெண்டேஷன் ஆகும்போது நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குது. ஒன்று வந்து ரேடிக்கல், இன்னொன்று வந்து பியூர் கேட்டையான் கிடைக்குது. சரிங்களா, அடுத்து ஒன்லி த கேட்டையான் அண்டு ஒன்லி த கேட்டையான் இஸ் டிடெக்டட் பை த எம்எஸ் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி மூலமாக நம்ம வெறும் கேட்டையானை மட்டும்தான் மெஷர் பண்ண முடியுமே தவிர அணையானையோ அல்லது ஃப்ரீ ரேடிக்கலையும் மெஷர் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் நான் போட்டுக்க பாருங்கள். அடுத்து டிட்டர்மினேஷன் ஆஃப் மாலிகுலார் ஃபார்முலாவை டிட்டர்மின் பண்ணுறது எப்படி, எம்எஸ் அதாவது நம்முடைய மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரியை பயன்படுத்தி எப்படி பண்ணணும்னு பாருங்கள். The mass spectrum is a plot representing a mass charge ratio values of the various ions, that is parent as well as fragment ions, against the corresponding relative abundance. அப்போது நம்ம அந்த கிராஃபில் வந்து 2 எடுக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய மாஸ் ஸ்பெக்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் அபண்டன்ஸ், அதாவது எந்த அயான் எடுக்கிறீங்களோ அதனுடைய ரிலேட்டிவ் அபண்டன்ஸ்க்கும் அவங்களுடைய மாஸ் சார்ஜ் ரேஷியோ வேல்யூக்கும் இடையில தான் கிராஃப் வரைகிறாங்க. அதுதான் நம்மளுடைய மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை நான் வச்சுக்கோங்க. அடுத்து மட்டும் இந்த பீக் ஆன் த எக்ஸ்ட்ரீம் ரைட் சைடு. அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய அந்த பீக்கில், அதாவது அந்த குரோமட்டோகிராஃபி கிடைக்கும் பார்த்தீங்களா, ஐ மீன் ஸ்பெக்ட்ரல் பேப்பர் கிடைக்கும் பார்த்தீங்களா, லாஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய பீக் வந்து நம்மளுடைய ஒரிஜினல் மாலிகுலுடைய வேல்யூ காமிக்கும். சரிங்களா, அது மட்டும் பாருங்கள். தட் இஸ் பார்ட்டிக்கல் ஆஃப் த ஹையஸ்ட் மாஸ். அப்போ இருக்கிறதுலே ரைட் சைடில் இருந்தால் ஹையஸ்ட் மாஸ்னு அர்த்தம், விச் கரஸ்பாண்ட்ஸ் டு த மாலிகுலார் மாஸ் ஆஃப் த ஒரிஜினல் மாலிகுல். அப்போ நம்ம அந்த கிராஃப் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எது வந்து பேரண்டிங் மாலிகுல், எது வந்து நடந்து உடஞ்சி வந்த ஃப்ராக்மெண்ட்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஒன்லி டிடெக்ட்ஸ் த கேட்டையான்ஸ், நோ ஆனையான்ஸ் அண்ட் நியூட்ரல் மாலிகுல்ஸ் ஆர் டிடெக்டட். அது பார்த்தது தான். இப்போ மாஸ் ஸ்பெக்ட்ரோம் ஆஃப் NXN பார்க்க போகிறோம். இதுதான் NXN நமக்கு தெரியும். இதனுடைய மாஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது, 6 கார்பன் இருக்குது. ஸோ இப்போ 6 × 12, ஒரு கார்பனுக்கு 12. ஸோ இப்போ 6 12 எவ்வளவு, 12 60, 6 12 72. ஸோ இங்கே ஒரு 3 ஹைட்ரஜன், 2 5 7 8 9 10 11 11 ஒரு 3 14. சரிங்களா, அப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 86. ஸோ இந்த 86 தான் இந்த இடத்துல மாஸ் போட்டிருக்குது. ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரானை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இது வந்து அதை பம்பாட் பண்ணும்போது அதனுடைய எனர்ஜி, அந்த எலக்ட்ரான் வந்து நம்ம மோதும் போது எவ்வளவு எனர்ஜி அந்த எலக்ட்ரான் எடுக்கணும், ஒரு எலக்ட்ரான் எடுக்கணும்னா எவ்வளோ எனர்ஜி தான் போட்டிருக்கோம் நம்ம 10 to 15 எலக்ட்ரான் வோல்ட் உள்ள வருது. ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரான் வெளியே போனதுனால நமக்கு எங்கே என்ன ஆகுது, ஒரு ரேடிக்கல் கேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகுது. பாருங்கள், டாட்டும் வச்சுருக்கோம், நம்ம கேட்டையானும் இருக்குது. சரிங்களா, இதனுடைய மாஸ் பார்த்திங்கன்னா மாறாது, நல்லா கவனிக்கணும். இது வந்து மாலிகுலார் அயான், மேலே உள்ளது வந்து மாலிகுல், இது வந்து மாலிகுல். சரிங்களா, கீழே உள்ளது மாலிகுலார் அயான். என்ன பண்ணியிருக்கிறோம், ஜஸ்ட்டு ஒரு எனர்ஜியை கொடுத்து எலக்ட்ரானை எக்ஸிட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் கார்பன், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்லாம் மாறலை. அப்போ இதனுடைய மாஸ் எவ்வளவு, 86 தான் இருக்கும். சரிங்களா, சரி. இப்போ ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடியது என்ன சொல்லுவாங்கன்னா M+ அப்படின்னு எழுதுவாங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து இப்போ 70 எலக்ட்ரான் வோல்ட்டை பாஸ் பண்ணும்போது இப்போ ஃப்ராக்மெண்டேஷன் நடக்க போகுது. ஃப்ராக்மெண்டேஷன் எப்படின்னு ஆகும், என்னென்ன பாசிபிள் வேலாம் இருக்குதோ அந்த வகையெல்லாம் உடையும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை உடைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ரேடிக்கல் கேட்டையான். நான் பேர் சொன்ன மாதிரி ஏபியில் என்ன சொன்னேன், ரேடிக்கல் கேட்டையானுங்கும்போது ஒன்று இதுக்கு ரேடிக்கல்னால் இதுக்கு இதுக்கு கேட்டையானா இதுக்கு ரேடிக்கல் வரணும், அல்லது பிக்கு வந்து கேட்டையானும் ஏவுக்கு வந்து ரேடிக்கலும் போயிருக்கணும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு வந்து என்ன இருக்குது, இந்த இடத்துல ரேடிக்கல் கேட்டையான் இருக்கிறதுனால ஸோ இப்போ இந்த இடத்துல பாண்டு உடையுதுன்னா ஒன்று இந்த இடத்துல நமக்கு ரேடிக்கல் வரும். அப்போ இதுக்கு பக்கத்தில் உள்ள இன்னொன்று பார்த்திங்கன்னா என்ன ஆகும், ப்ளஸ் கேட்டையன் வரும். சம்டைம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ்னால் இப்போ இந்த இடத்துல ரேடிக்கல் வரும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன பாசிபிள் வே இருக்குதோ அப்படிலாம் உடைக்கலாம். எப்படி உடைக்கலாம் பார்ப்போமா, இப்படி உடைச்சிங்கன்னா 1 + 5, அதாவது ஒரு கார்பனும் 5 கார்பனும் உடையும். அதே மாதிரி இங்கே உடைச்சிங்கன்னா 2 + 3 2 + 4 அப்படி உடையும். சென்ட்ரல் உடைச்சிங்கன்னா 3 + 3. இப்போ பாருங்கள், நீங்கள் பாருங்கள் தெரியும், இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கார்பன் இருக்குது 1. அப்போ இங்கே வந்து கேட்டையான், இது ரேடிக்கல். இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம்,
எத்தனை இருக்குது 3 5 5 வந்து ரேடிக்கல், 1 வந்து என்ன இருக்குது கேட்டையான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 4 கார்பன் ப்ளஸ் 2 கார்பன் உடையுது. 2 கார்பன் உள்ளதுக்கு வந்து ரேடிக்கலும், 4 கார்பன் உள்ளது வந்து நமக்கு வந்து கேட்டையான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2 + 4 உடையுது. 4 கார்பனில் ரேடிக்கலும், 2 கார்பனில் வந்து கேட்டையானும் இருக்குது. சரிங்களா? அடுத்து 3 கார்பன் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. எப்படி பிரித்தாலுமே ஒரு கேட்டையான் ஒரு ரேடிக்கல் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேட்டையான் இருக்குது எங்கே இருக்குதோ நல்லா கவனிக்கணும். கேட்டையான் இருக்கிறது மட்டும்தான் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் நமக்கு வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ அப்போ அதனுடைய மாஸ் சார்ஜ் ரேஷன் எழுதியிருக்காங்க 71ன்னு எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? 71 வேறு ஒன்றும் கிடையாது. மேலே உள்ளது கூட்டி பாருங்கள் உங்களுக்கு தெரியும். மொத்தம் எத்தனை இருக்குது? 5 கார்பன் இருக்குது. அதில் 5 பாருன்னா 12 60. அப்போ 3 2 5 7 8 9 10 11 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இப்போ 11னா ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, இப்போ மொத்தம் 1 அடிக்கும் 71 அதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எவ்வளோ மாஸ் சேஞ்ச் ஆகுதுன்றதை பொறுத்து நமக்கு என்ன ஃப்ராக்மெண்டேஷன் நடக்குன்றது நம்ம என்ன செய்ய முடியும், ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த பாருங்கள், இதுதான் நம்முடைய மாஸ் ஸ்பெக்ட்ரம். இதை தான் கற்றுக்க சொன்னேன் நான். இப்போ நம்முடைய அந்த என் எக்ஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதனுடைய மாஸ் ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸில் மாஸ் சார்ஜ் ரேஷியோவும், ஒய் ஆக்சிஸில் ரிலேட்டிவ் அபண்டன்ஸும் நோட் பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒய் ஆக்சிஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ். இருக்கிறதுலையே எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா வரங்க மாஸ் வந்து கூட்டிகிட்டே போகுது. 29 43 57 71 86. அப்போ இருக்கிறதுலையே ஹையஸ்ட் மாஸ் எது இருக்குதோ அதுதான் நம்முடைய பேரண்ட் மாலிகுலாகவும் இருக்கும், மாலிகுலர் அயான் பீக்காகவும் இருக்கும். சரிங்களா? அப்போ மாலிகுலார் அயான் பீக் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வேல்யூ கொடுத்து கேட்டாங்கன்னா இருக்கிறதுலே எது ஹையஸ்ட் வேல்யூ இருக்குதோ அதான் மாலிகுலார் அயான் பீக். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்து மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் என்னென்ன பீக்ஸ்லாம் கிடைக்குன்றதை பார்க்க போகிறோம். இல்லை நான் போட்டு பாருங்க, டியூ டு ஐசோடோப். நம்மளுடைய ஒரிஜினல் பீக் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீக் கிடைக்கும். அதுக்கு காரணம் வந்து அதில் உள்ள ரிமைனிங் உள்ள ஐசோடோப்ஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறதுனால தான். சரிங்களா? சரி, இப்போ மாஸ் ஸ்பெக்ட்ரத்தில் என்னென்ன பீக்ஸ் இருக்குது அதை பற்றி நான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய டைப்ஸ் ஆஃப் பீக்ஸ் இன் மாஸ் ஸ்பெக்ட்ரம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மாலிகுலார் அயான் பீக். இது இப்போ நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா பேரண்ட் அயான் பீக்னு சொல்லலாம். இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது கேபிட்டல் எம் போட்டு அதனுடைய சூப்பர் ஸ்கிரிப்டில், அதாவது பவரில் ப்ளஸ்ஸு அப்புறம் பக்கத்தில் ஒரு டாட். சரிங்களா? இதுதான் அதனுடைய சிம்பிள். அடுத்து பாருங்கள், இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது, நல்லா படிச்சுக்கோங்க. இட் வாஸ் ப்ரெசன்ட் அட் எக்ஸ்ட்ரீம் ரைட் கார்னர். நம்மளுடைய மாஸ் ஸ்பெக்ட்ரம் நம்ம கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பேப்பரில். அதில் எக்ஸ்ட்ரீம் ரைட் சைடில் இருக்கிற ஒரு பீக் எதுவாக இருக்குதோ அதுதான் மாலிகுலார் அயான் பீக் அல்லது பேரண்ட் அயான் பீக். ஓகேங்களா? எக்ஸப்ட்டு எதை தவிர ஐசோடோபிக் பீக்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த 86ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்முடைய மாலிகுலார் அயான் பீக்னு சொன்னேன். ஆனால் இது பெரிய பீக்கு, ரைட்டா? இதுக்கு பக்கத்தில் 2 சின்னதாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது என்ன போட்டிருக்கேன், டியூ டு ஐசோடோப். அப்போ அந்த ஐசோடோப் மாதிரி சின்னதாக இருக்கிறத விட்டுறணும். அதில் ரைட் சைடில் எக்ஸ்ட்ரீம் ரைட்டில் எது பெரிய சைஸாக இருக்குதோ அதுதான் எனது மாலிகுலார் அயான் பீக். அடுத்து இட் ஹேஸ் ஹையஸ்ட் மாஸ் சார்ஜ் வேல்யூ. ஆமாம், அதனால தான் அது கடைசியில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து த மாலிகுலார் மாஸ் ஆஃப் மாலிகுலார் அயான் இஸ் சேம் அஸ் மாலிகுல். நமக்கு இது ஆல்ரெடி தெரியும். ஏன்னா நம்ம எடுக்கிற மாலிகுலுடைய மாலிகுலர் மாஸும் அப்புறம் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த மாலிகுலர் அயானுடைய மாஸும் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரான் மட்டும்தான் என்ன ஆகும், வேரி ஆகுமே தவிர அதில் இருக்கிற எந்த ஆட்டமும் சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற மாலிகுல் மீத்தேன்னு வச்சுக்குவோமே. சரிங்களா? இது மாலிகுல். இதில் நீங்கள் எலக்ட்ரானை பம்பார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா CH4 ப்ளஸ் டாட். அப்படின்னு அர்த்தம், இதில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் தான் வெளியே போயிருக்குமே தவிர என்ன செஞ்சுருக்காது, கார்பனும் ஹைட்ரஜனும் போகலை. அப்போ இந்த இடத்துல கார்பனுக்கு எவ்வளவு 12, ஹைட்ரஜனுக்கு ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, அப்போ 4 ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ வரும், +4. ஸோ அப்போ மொத்தத்தானே 16. அப்போ இங்கேயும் எவ்வளோ வரும், இங்கேயும் அதே மாதிரி தான் வரும். அப்போ கார்பனுக்கு எவ்வளவு 12, 4 ஹைட்ரஜனுக்கு 4, அப்போ எவ்வளோ வருது 16. அப்போ இது மாலிகுலார் அயான் பீக்கினுடைய வேல்யூ, இது பேரண்ட் மாலிகுலுடைய வேல்யூ, ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? இதை தான் சொல்கிறேன். அடுத்து த இன்டென்சிட்டி ஆர் த பர்சன்டேஜ் ஆஃப் ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் ஆஃப் M+ பீக் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்டெபிலிட்டி. அப்போ ஒரு மாலிகுலர் அயான் வந்து ஸ்டேபிளாக இல்லையாங்கிறத அதனுடைய ஹைட்டை வச்சு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாலிகுலர் அயான் பீக் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ரொம்ப கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது ஓரளவுக்கு. அப்போ ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஹைட்டு எவ்வளோ பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஸ்டேபிள்னு அர்த்தம். அதாவது ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி சொன்னாங்க. சரிங்களா? இன்டென்சிட்டி. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஜென்ரலி த இன்டென்சிட்டி ஆர்டர் இஸ். இப்போ பொதுவாக இந்த மாலிகுலர் அயான் பீக்கு வந்து இன்டென்சிட்டி ஆர்டர் யாருக்கு ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த காம்பவுண்ட் இதுவாக தான் இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட் பீக்காக இருந்ததுன்னா, லார்ஜஸ்ட் ஹைட்டாக இருந்ததுன்னா அது என்ன சொல்லுவாங்க, அரோமேட்டிக் காம்பவுண்டாக இருந்தால் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஹைட்டாக இருக்கும். அடுத்து காஞ்சுகேட்டட் காம்பவுண்ட்ஸ் அதுக்கு அடுத்தபடியாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பிரான்ச்டு ஹைட்ரோ கார்பன். நெக்ஸ்ட்டு 2 1 பார்த்தீங்கன்னா கீட்டோன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்ஸ், பிரான்ச்டு ஹைட்ரோ கார்பன். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால். இருக்கிறதுலையே
எந்த மாலிகுலர் அயான் பீக் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் மாலிகுலை நீங்கள் எடுத்து சாம்பிள் எடுத்து அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய மாலிகுலர் அயானுடைய பீக் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும். அப்போ வீக் மாலிகுலர் அயான் பீக் இருக்கிற காம்பவுண்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆல்கஹால். மேக்ஸிமம் எதுன்னு கேட்டாங்கன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பீக்கு பேஸ் பீக். அப்போ மாலிகுலர் பீக் பார்த்தாச்சு. பேஸ் பீக்னா என்ன பாருங்கள், இட் ஹேஸ் த ஹையஸ்ட் இன்டென்சிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்கிறதுலையே ஹைட்டு கூட இருக்கிறது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் மாஸ் பை இசட் ரேஷியோ இருக்கும், இங்கே ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் இருக்கும். இதில் இருக்கிறதுலையே எது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குதோ மற்ற எல்லா பீக்ஸை விட, சரிங்களா, மாலிகுலர் அயான் பீக் இருந்தாலும் சரி எதுனாலும் சரி, எல்லாத்தையும் விட எது ரொம்ப ஹைட்டாக இருக்குதோ அதுதான் என்னது, பேஸ் பீக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் ஹேஸ் த அபண்டன்ஸ் இஸ் ஆர்பிட்ரி டேக்கன் அஸ் த 100 அப்படின்னு அர்த்தம். ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் வந்து 100ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இருக்கிறதுலே மேக்ஸிமம் அதுதான், அதான் சொல்கிறாங்க. அபண்டன்ஸ் ஆஃப் அதர் பீக்ஸ் ஆர் கால்குலேட்டட் ரிலேட்டிவ் டு தி பேஸ் பீக். அப்போ அந்த பேஸ் பீக்கை மையமாக வச்சு தான் என்ன செய்கிறாங்க, மற்ற பீக்ஸ்னுடைய ரிலேட்டிவ் அபண்டன்ஸை கால்குலேட் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மெட்டாஸ்டேபிள் பீக். மெட்டாஸ்டேபிள் பீக்னா என்னென்னு பாருங்கள், இட் இஸ் ப்ராட் டிஃப்யூஸ்டு அண்ட் ஹேவிங் வெரி லோ இன்டென்சிட்டி, தட் இஸ் 10⁻⁻2 times in comparison with each daughter ion or molecular ion. என்ன சார் டாட்டர் அயன் ஒரு வார்த்தை வந்திருக்குது, எல்லாம் ஒன்று தான். டாட்டர் அயன்னாலும் சரி மாலிகுலர் அயன்னாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? ஓகே, அப்போ நம்மளுடைய அந்த மாலிகுலர் அயனுடைய பீக்லேருந்து இது பார்க்கும்போதுன்னா ரொம்ப ப்ராடாக இருக்கும். இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மற்றெல்லாம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும், குச்சியாக இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக ப்ராடாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படி இருந்தால் அது பேர் என்னது, மெட்டாஸ்டேபிள் பீக்கு. இதனுடைய இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும், ரொம்ப குட்டியோண்டாக இருக்கும். நம்ம பார்த்தோம் பார்த்திங்கன்னா ஐசோடோபிக் பீக் மாதிரி பார்த்தோம்ல, இப்போ இந்த கிராஃபில் பார்த்திங்கன்னா தெரியும், இது மாதிரி சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனோட அளவு குட்டியாக இருக்கும். ரைட், எவ்வளோ பாருங்க, 10⁻⁻2 டைம்ஸ். இது கூட கொஸ்டினை கேட்கலாம் மேபி. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் போடுங்க பாருங்கள், these are much broader than normal peaks. நான் சொன்ன அதே விஷயம் தான். it appears at non-integer mass by charge relationship value. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாஸ் பை சார்ஜ் ரேஷியோ பார்த்திங்க இல்லையா, இப்போ மேலோட பார்த்தீங்க எவ்வளோ கிடச்சிது நமக்கு பாருங்க, 29, 43, 57 தான் வந்துச்சு. கரெக்டாக இந்த போட்டிருக்கோம் இல்லையா, வேறு காரில் காமிக்கிட்டோமா, 71, 57, 43, 15, 29 இப்படி தானே கிடைக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் இன்டிஜரில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது எந்த இடத்துல உங்களுக்கு M/Z வேல்யூ புள்ளி வச்சு ஃப்ராக்ஷனில் கிடைக்குது அப்படின்னா அந்த வேல்யூ உள்ள பீக் வந்து என்ன பீக்காக இருக்கும், மெட்டாஸ்டேபிள் பீக்காக இருக்கும். சரிங்களா? ஓகே, நான் வச்சுக்கோங்க, இட் கேன் பி ஈஸிலி பி ரெகக்னைஸ்டு பை இட்ஸ் ஷேப். This peak may be decreases the resolution of spectra, so computer can remove this peak. It is formed in secondary field region, that is somewhere between accelerating chamber and mass analyzer. ஸோ இந்த மெட்டாஸ்டேபிள் பீக் வந்து எங்கே உருவாகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்க்கும்போது பார்த்துருப்போம், செகண்டரி ஃபீல்டு ரீஜனுக்கும் அதாவது ஆக்சிலரேட்டிங் சேம்பருக்கும் ப்ளஸ் மாஸ் அனலைசருக்கும் இன்பிட்வீனில் இது உருவாக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் என்னுடைய சரிவர உடையாததுனால அதனுடைய வேல்யூ வந்து நமக்கு பாயிண்டில் கிடைக்குன்னு சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இதனுடைய ரெசல்யூஷன் வந்து மொத்த ஸ்பெக்ட்ரானுடைய வேல்யூவே குறைச்சிருமால இதை வந்து கம்ப்யூட்டரே ரிமூவ் பண்ணிடுமா. அப்போ நம்மளுடைய ஸ்பெக்ட்ராவில் மேக்ஸிமம் மெட்டாஸ்டேபிள் பீக் வந்து என்ன செய்யாது, இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி உங்களுக்கு வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், எது ஃப்ராக்ஷனில் கிடைக்குதோ அதுதான் மெட்டாஸ்டேபிள் பீக். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பொசிஷன் ஆஃப் மெட்டாஸ்டேபிள் பீக், இதோட ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். பொசிஷன் ஆஃப் மெட்டாஸ்டேபிள் பீக் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாருங்கள், இது அல்லதுனா இது ரெண்டில் எதுனாலும் கொடுப்பாங்க. சரிங்களா? ஃபார்முலா என்னது, M2 + ஹோல் ஸ்கொயர் பை M1 +. அதே மாதிரி தான் கீழே M1 மேலே M2. எப்பயுமே பார்த்திங்கன்னா M1 வேல்யூ எப்படி இருக்கும், கிரேட்டர் தானே இருக்கும். அப்படின்னா தான் மேலே உள்ள வேல்யூ என்ன ஆகும், கம்மியாக இருக்கனால நமக்கு மொத்த வேல்யூ வந்து ஃப்ராக்ஷனில் கிடைக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பென்சின், இந்த கொஷின்லாம் அப்படியே டேரெக்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. பென்சினுடைய மெட்டாஸ்டேபிள் பீக்கினுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து 33.8. நீங்கள் இப்படி படித்து வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் இந்த ஃபுல் ஈக்குவேஷன் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, படிக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி இதில் தான் கேட்பாங்க. மெட்டாஸ்டேபிள் பீக்கினுடைய பொசிஷன் யாருக்கு, பென்சினுக்கு எவ்வளவு, 33.8. ஃபார்முலா பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து நமக்கு அந்த கிடச்சிருக்கிற லீஸ்ட் வந்து 51. சரிங்களா? மேலே ஃபார்முலா இருக்கு இல்லையா, M2+. அப்போ M2+னால் என்ன அர்த்தம், இது ஃபஸ்ட்டு மாலிகுலர் அயான், இதுக்கு அடுத்து கிடைக்கக்கூடியது, இது ரெண்டாவது கிடைக்கக்கூடியது, அதான் இங்கே M2+ன்னு கொடுத்துருக்கு. அடுத்து M1ங்கிறது எவ்வளவு, 77 இந்த இருக்கு இல்லையா, இதுதான் M+, இது M2+. சரிங்களா? அப்போது M2+ என்னது ஃபார்முலா என்னது, ஹோல் ஸ்கொயர்.
ஹோல் ஸ்கொயர் பை m1. அப்போ m1 77, m2 வந்து 51. ஸோ 51 ஸ்கொயர் பண்ணி 77ஆல் வகுத்திங்கன்னா 33.8 கிடச்சிரும். இதே மாதிரி தான் பேரா அமினோ அனிசோலுக்கு எவ்வளவு மெட்டாஸ்டேபிள் பீக்கினுடைய பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு 59.2. இதுவும் பாருங்கள் 108ங்கிறது நம்மளுடைய m+, இது m2+. ஏன்னா இது மாலிகுலர் அயான் பீக்கிலிருந்து ஃபஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு பேர் தான் m+, ரெண்டாவது கிடைக்கிறதுக்கு பேர் m2+. ஓகேவா, இவ்வளோ தான், வேறு ஒன்றும் குழம்ப வேண்டாம். இது m+, இது கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா இது மாலிகுலர் அயான் பீக்கு, இது m+, இது m2+. ஸோ இப்போ m2+ எவ்வளவு 80/80/m+. ஸோ 59.2. அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், அப்படியே புக்கில் உள்ளதை காப்பி பண்ணி போட்டிருக்கேன், ஒய்ஆர் சர்மா புக்லேருந்து. கன்சிடர் த மாஸ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டொலிவின் கேட்டிருக்காங்க. 2 strong peaks at a மாஸ் சார்ஜ் ரிலேஷன்ஷிப் எவ்வளவு 91 அட் m/e65 ஆர் ஃபார்ம்டு. மொத்தம் 2 வகை கிடைக்குது. 91 கிடைக்குது, இன்னொன்று வந்து என்ன கிடைக்குது 65 இன்னொரு ஃப்ராக்மெண்ட் கிடைக்குது. 2 ஃப்ராக்மெண்ட் கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. த பீக் அட் மாஸ் பை சார்ஜ் ரேஷியோ இஸ் 91 இஸ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ட்ரோபிலியம் கேட்டையான். அவங்களே கொடுத்துட்டாங்க ஸ்டேபிள்னு. விச் லாசஸ் ஏ மாலிகுல் ஆஃப் அசிட்டிலின் தட் இஸ் 26 மாஸ் யூனிட் வந்து கம்மியாகுது. எங்கேருந்து 91லேருந்து 26 குறையுது. அப்படின்னா என்ன கிடைக்குதான் C5H5+ கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ நம்மளுடைய மாலிகுலர் அயன் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொலிவின். சரிங்களா, அப்போ இது m+, இது m2+. எது நமக்கு கிடைக்கிறது லாஸ்ட்டாக கிடைக்கிறது m2+, இது m+. இது நம்ம ட்ரோபிலியம் கேட்டையான். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் நமக்கு வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் 65 × 65 போட்டாச்சு பை m1+ இருக்கு இல்லையா 91. ஸோ ஆன்சர் எவ்வளவு 46.4. நான் இப்போ சொன்ன மாதிரி பாருங்களேன், எல்லாமே விட்டுருக்குது 46.4, இங்கே பார்த்தீங்கன்னா 59.2, மேலே என்ன போட்டிருக்காங்க 33.8, எல்லாமே புள்ளியில் வருது, ஃப்ராக்ஷனில் வருது. அப்போ இவங்களாம் தான் என்னது மெட்டாஸ்டேபிள் பீக்ஸ். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஐசோடோப் பீக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசோடோப் பீக்கில் பாருங்கள், த பீக் மே பி m+1, m+2, m+4, m+6. ஸோ இந்த கேட்டகரியில் வந்துச்சுன்னா அதெல்லாமே என்னது ஐசோடோப் பீக். அதுவும் என்னென்ன ஐசோடோப்புக்கு என்னென்ன பீக்குன்னு பாருங்கள். கார்பனில் மொத்தம் 3 இருக்குது. ஒன்று m+1, m+2. ஆக்சுவலாக நமக்கு வந்து மோஸ்ட் அபண்டன்ட் கார்பன் ஐசோடோப் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நிறைய ஐசோடோப் இருக்கும். நமக்கு தெரியும் சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் தான் ஐசோடோப் சொல்லுவோம். சரிங்களா, அப்போது ஒரே எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும்போது கார்பன் 12 வந்து பார்த்திங்கன்னா 98.9% இருக்குது. அப்புறம் 1.1% கார்பன் 13 ஐசோடோப் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கார்பன் 14 வந்து 0.015% இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அப்போ இதனோட ரேஷியோவை வச்சு தான் அந்த பீக் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, சரி அடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி கொஸ்டின் பண்ணி மாற்றி கேட்கலாம். m+2 பீக்குன்றது எந்த கார்பன் ஐசோடோப்புக்கு உள்ளது C14. அதே மாதிரி m+1 பீக்குன்றது கார்பன் 13க்கு உள்ளது. m பீக்குன்றது கார்பன் 12க்கு உள்ளது. இதே மாதிரி தான் குளோரினுக்கு mன்றது குளோரின் 35, இதுதான் மோஸ்ட் அபண்டன்ட் 75.5% நியர்லி. அதே மாதிரி m2+2 நல்லா கவனிச்சிக்கணும், இங்கே +1க்கு அடுத்து தான் +2 வந்தது, இங்கே m+1 கிடையாது, நேராக m+2 தான். சரி இந்த ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ கேட்பாங்க. சரிங்களா, குளோரின் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா 3:1. 3:1ங்கிறது m வந்து 3%, அதாவது 3யும் m+2 வந்து ஒரு பங்கு இருக்கும், அதான் 3:1 ரேஷியோ. ஓகேவா, அதுவும் புரோமின் பார்த்தீங்கன்னா m+2 ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் m+2 தான். இதில் புரோமின் 79 வந்து 50%, புரோமின் 81 நியர்லி 50%. அப்போ ரெண்டு ஈக்குவல் ரேஷியோ இருக்கிறதுனால 1:1. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சார் இதுவும் ஒரு ஆலஜன் இதுவும் ஒரு ஆலஜன், ரெண்டுலேயுமே m+2 பீக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி குளோரினா புரோமினா கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதோட ரேஷியோவை வச்சு தான். 3:1 ரேஷியோ கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அது குளோரின் ஐசோடோப்பாக இருக்கும். 1:1 ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அது புரோமின் ஐசோடோப்பாக இருக்கும். இதே மாதிரி சல்ஃபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீக் தான் m+2 பீக்கு. என்னோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 24:1. சரிங்களா, ஸோ இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நைட்ரஜன் ரூல். இப்போ நைட்ரஜன் ரூலில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், a molecule of even numbered molecular mass must contain no nitrogen atom or ஈவன் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் ஆட்டம்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு மாலிகூல் இருக்குது, அதனுடைய மாஸ் நம்பர் நீங்கள் பார்க்குறீங்க, அது ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா சரிங்களா, இப்போ 24, 32 இப்படி ஏதாவது ஈவன் நம்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாலிகூலில் ஒன்று நைட்ரஜனே இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா ரெண்டாவது வாய்ப்பு வந்து ஈவன் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் இருக்கணும், அதாவது 2, 4, 6 இந்த மாதிரி இருக்கலாம். அதே இது நம்ம எடுக்கிற மாலிகூல் அந்த காம்பவுண்டில் அதனுடைய மாலிகுலர் மாஸ் வந்து ஆட் நம்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், த மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் ஆட் அப்படின்னா அந்த காம்பவுண்டில்
ஆட் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் கண்டிப்பாக இருக்குன்றாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் மாலிகுலர் மாஸ் வந்து 31 முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் மேபி என்ன இருக்கலாம், ஒரு நைட்ரஜன் இருக்கலாம், இல்லை 3 நைட்ரஜன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் கண்டிப்பாக இருக்குன்றாங்க. அடுத்து, the fragmentation at a single bond gives an odd numbered ion fragment from an even numbered molecular ion. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ராக்மெண்டேஷன் உடையுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு மாலிகுலர் அயன் வந்து பாண்டு ஒரே ஒரு சிங்கிள் பாண்டு மூலமாக உடையுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த பாண்டு உடையும் போது அந்த மாலிகுலர் அயன் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய நம்பர் ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மாலிகுலர் அயன் பார்த்திங்கன்னா ஈவன் நம்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் எல்லாம் தெளிவாக புரியுங்க. என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஃப்ராக்மெண்டேஷன் அட் எ சிங்கிள் பாண்டு, ஒரு சிங்கிள் பாண்டு உடையிறதன் மூலமாக ஃப்ராக்மெண்டேஷன் நடக்குது. சரிங்களா? ஃப்ராக்மெண்டேஷன் அர்த்தம் ஒரு முழு மாலிகுல் ரெண்டாக உடையிறது தான் ஃப்ராக்மெண்டேஷன். ஓகேங்களா? கிவ்ஸ் அண்ட் ஆட் நம்பர்டு அயான் ஃப்ராக்மெண்ட். உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ராக்மெண்ட்னுடைய மாலிகுலர் மாசு ஆட் நம்பர். ஓகேங்களா? ஃப்ரம் அண்ட் ஈவன் நம்பர்டு மாலிகுலர் அயான். அப்போ நீங்கள் எடுக்கிற மாலிகுலர் அயான் ஈவன் நம்பர், அது உடஞ்சி, அதுவும் ஒரே ஒரு சிங்கிள் பாண்டு மூலமாக உடஞ்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாலிகுலர் அயான் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு என்ன செய்யலாம், அதில் கண்டிப்பாக நைட்ரஜன் இருக்குதுன்னு சொல்லலாம். சரிங்களா? சிமிலர்லி அதே மாதிரி ஈவன் நம்பர்டு அயான் ஃப்ராக்மெண்ட் ரிசல்ட் ஃப்ரம் அன் ஆட் நம்பர்டு மாலிகுலர் அயான். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், நம்மளுடைய மாலிகுலர் மாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாலிகுலர் அயான். ஓகேங்களா? 184 ஈவன் நம்பர் நம்ம சொன்ன மாதிரி. ஓகேங்களா? மேலே போட்டோம் பார்த்தீங்களா, ஃப்ரம் என் ஈவன் நம்பர்டு மாலிகுலர் அயான். ஓகே, இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாண்டு மட்டும் உடையுது. இந்த லெவலில் OHல உள்ள ஒரு ஹைட்ரஜன் பாண்டு மட்டும் உடைஞ்சி நமக்கு வந்து மாலிகுல் வந்து பக்கத்தில் கிடைக்குது, ஃப்ராக்மெண்ட் அயன் கிடைக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 183. அப்போது இது ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர். அப்படி இருந்தால் நமக்கு எத்தனை மாலிகுல், எத்தனை நைட்ரஜன் இருக்குது, ஈவன் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் இருக்குது. ஓகேங்களா? இதே இது ரெண்டாவது சொன்ன பாயிண்ட் இப்படி பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்டு அயான் ஃப்ராக்மெண்ட் ரிசல்ட் ஃப்ரம் அன் ஆட் நம்பர்டு மாலிகுலர் அயான். அது என்னது ஆட் நம்பர், இந்த போட்டிருக்கு பாருங்கள், இதான் மாலிகுலர் அயான். இதனுடைய மாலிகுலர் மாசு ஆட் நம்பர். இதில் ஒரு பாண்டு உடைக்கிறது மூலமாக கிடைக்கிற ஃப்ராக்மெண்ட் அயானுடைய மாலிகுலர் மாசு ஈவன் நம்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நைட்ரஜன் எத்தனை இருக்கும், ஆட் நம்பராக இருக்குன்றாங்க. இது எதுவுமே உங்களுக்கு புரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மாலிகுல் வந்து ஈவன் நம்பர்டு மாலிகுலர் மாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் நைட்ரஜன் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா ஈவன் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் இருக்கும். அவ்வளோதான், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதே ஆட் நம்பர் ஆஃப் மாலிகுலர் மாஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆட் நம்பரில் நைட்ரஜன் இருக்கும். ஓகே, ரைட். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம சொன்ன எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். இது நம்மளுடைய மாலிகுலர் அயான். இது ஈவனாக இருந்து நமக்கு கிடைக்கிற ஃப்ராக்மெண்டேஷன் அயான் வந்து ஈவன் நம்பராக இருந்தால் ஆட் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் இருக்கும். சப்போஸ் ஆட் நம்பராக இருந்ததுன்னா ஈவன் நம்பர் நைட்ரஜன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை, மேலே சொன்னதனுடைய எசன்ஸ் தான் இது, பார்த்துக்கோங்க. அடுத்து நோட், the fragmentation must contain all nitrogen atoms present in the molecular ion. கண்டிப்பாக மாலிகுலர் அயான் இருந்தால் மட்டும்தான் இப்போ நம்ம சொன்ன ரூல்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? அதை மாதிரி புரிஞ்சுக்கிறணும். அடுத்து, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெயின் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், தட் இஸ் சிக்மா பாண்ட் எலக்ட்ரான், பை பாண்ட் எலக்ட்ரான் அண்டு லோன் பேர்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த எலக்ட்ரானை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண முடியும், எது ஈஸியாக எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லோன் பேர் தான் ஃபஸ்ட்டு ரிமூவ் ஆகும், அடுத்து பை பாண்ட் எலக்ட்ரான்ஸு, அடுத்து சிக்மா பாண்ட் எலக்ட்ரான்ஸு. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு, இந்த மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெக்லாஃபை ரீஅரேஞ்ச்மெண்ட்டு. மெக்லாஃபை ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க, இஸ் வெரி காமன் ஃப்ராக்மெண்டேஷன் ரியாக்ஷன் அப்சர்வ்டு இன் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரியில் நம்ம பாண்டு உடஞ்சி சின்ன சின்ன கேட்டன்ஸாக ஃபார்ம் பண்ணு சொன்னோம் பார்த்தீங்களா, நிறைய ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும்னு சொன்னோம். அந்த ஃப்ராக்மெண்டேஷன்லேயே முக்கியமான ஒரு ஃப்ராக்மெண்டேஷன் எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மெக்லாஃபட்டி ரீஅரேஞ்ச்மெண்ட். சரிங்களா? அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, மெக்லாஃபட்டி. சரிங்களா? ஓகே, இந்த மெக்லாஃபட்டி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற மாலிகூல்ஸில் என்ன இருக்கணுமா, மஸ்ட் கண்டைன் அட்லீஸ்ட் 1 காமா ஹைட்ரஜன். மஸ்ட் கண்டைன் 1 காமா ஹைட்ரஜன் அண்ட் த ஃபங்க்ஷனாலிட்டி which can form radical cation. அப்படி உடையிறது நமக்கு என்ன கிடையாது, ரேடிக்கல் கேட்டைன் வந்து ஃபார்ம் ஆகுன்றாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான். இந்த இடத்துல நான் இசட்னு கொடுத்துட்டேன். இசட்டுக்கு பதிலாக கார்பன் வரலாம், நைட்ரஜன் வரலாம், ஆக்சிஜன் வரலாம். ஸோ இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கெல்லாம். கார்பன் கொடுத்துருக்கேன், நைட்ரஜன் கொடுத்துருக்கேன், ஆக்சிஜன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இங்கேருந்து நீங்கள் போட்டிங்கன்னா இது ஆல்ஃபா கார்பன், பீட்டா கார்பன், காமா கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இந்த மாதிரி மாலிகூல்ஸ் எல்லாமே என்ன ஆகும், அல்கீன், இமைன்ஸ், கார்போனில் காம்பவுண்ட்ஸ்
இது எல்லாத்துக்கும் காமா பொசிஷனில் ஹைட்ரஜன் இருந்தால் மட்டும்தான் இந்த மெக்லாஃபி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ஓகேங்களா? மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இதில் 2 ஸ்டெப் நடக்குது. ஒன்று வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காமா ஹைட்ரஜன். அந்த காமா ஹைட்ரஜன் வந்து முதல்ல வெளியே போயிடும். அதுக்கடுத்து நமக்கு பீட்டா பாண்டு லீவ் ஆகும். நல்லா கவனிக்கணும், மெக்லாஃபி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிறதுக்கு 2 விஷயங்கள். காமா பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜன் லீவ் ஆகிரும், வெளியே போயிடும். அடுத்து பீட்டா பாண்டு பிரேக் ஆகி நமக்கு ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும். ஓகேங்களா? ஒரு பாண்டு உடையணும்ல, என்ன பாண்டு உடையுதுன்னா பீட்டா பாண்டு. மேபி இதில் கொஸ்டின் வந்துடலாம். அப்போ நம்ம கிடைக்கிற ஃப்ராக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 பேர் கிடைப்பாங்க. ஒன்று ஒலிஃபின், அதாவது அல்கீன் கிடைக்கும். இன்னொன்று வந்து ஈனால். ஈனால்னு அர்த்தம் டபுள் பாண்டும் இருக்கும், OH குரூப்பும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே ஒரு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, RCH2 CH2 CH2 COR. நம்ம சொன்ன மாதிரி இது நம்மளுடைய கார்போனில் குரூப்பு. இதுக்கு பக்கத்தில் உள்ள கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன், இது காமா கார்பன். சரிங்களா? அப்போ காமாவில் உள்ள இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகுது, அப்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளியே போகுது. ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகுது, பக்கத்தில் உள்ள ஹைட்ரஜன் போகுது. அப்போ இங்கே உள்ள பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுமா? எந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகுது பார்த்தீங்களா, இந்த பாண்டு தான் உடையுது. அப்போ பீட்டா பாண்டு உடையுது. அப்போ மீதி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் சேர்த்து வச்சு ஒரு பாண்டை போட்டுற வேண்டியது தான், அதாவது காம்பவுண்ட் எடுத்துட வேண்டியது தான். இப்போ பார்க்கலாமா, இந்த இடத்துல பாண்டு உடையதா, இது மொத்தத்தையும் சேர்த்திங்கன்னா ஒரு மாலிகுல். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் வந்து இங்கே ஓவில் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு, அதனால் OH ஆல்கஹால் குரூப் வந்துருச்சா. இந்த டபுள் பாண்டு ஓவாக இருந்தது, டபுள் பாண்டுக்கு சியாக மாறிடுச்சு. ஸோ அப்போ இது டபுள் பாண்டாக வந்துச்சு. அப்போது ஈன், அதாவது அல்கீன் மாதிரி ஈன் டபுள் பாண்ட் இருக்குது. அதே மாதிரி ஓ வச்சுருக்கிறதுனால இப்போ இது வருது ஈன் ப்ளஸ் ஆல், ஈனால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த பாண்டு உடஞ்சி இங்கே நியூட்ரலைஸ் ஆனதுனால நமக்கு என்ன கிடைக்குது, RCH டபுள் பாண்ட் CH2. ஸோ நமக்கு தேவையான ஒரு ஒலிஃபின் கிடைக்குது, அதாவது அல்கீன் கிடைக்குது. இவ்வளவு தான், இதான் மெக்லாஃபி ரீஅரேஞ்ச்மெண்ட். சில காம்பவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டபுள் மெக்லாஃபி கூட நடக்கலாம். இதோட கொஸ்டின் கேட்கலாம். ஆப்ஷன் ABCDன்னு கொடுத்துட்டு அதில் வந்து 4 எப்டனோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, அந்த 4 எப்டனோன் வந்து டபுள் மெக்லாஃபி அப்படின்னு என்ன அர்த்தம், 2 தடவை இதே ப்ராசஸ் நடக்கும்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு காமா ஹைட்ரஜன் போனதுக்கு அப்புறமா மறுபடியும் அடுத்த காமா ஹைட்ரஜனும் போய் நம்ம 2வது தடவை என்ன செய்ய நமக்கு வந்து மெக்லாஃபி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குன்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த டபுள் மெக்லாஃபி வந்து எப்படி நடக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், a double McLaughlin rearrangement is also reported in certain ketones. சில ketonesல நடக்குன்னு சொல்கிறாங்க. The second hydrogen atom originates exclusively from the gamma position. 2வது gamma ஹைட்ரஜனும் அங்கே இருக்குன்றாங்க. A secondary hydrogen is preferred to a primary hydrogen atom in this process. ஃபஸ்ட்டு பாருங்கள், ketonization of the intermediate enol ion by the hydrogen transfer. ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, நம்ம சொன்ன மாதிரி இதுதான் கீட்டோ குரூப். கரெக்டாக? அப்போ இங்கே எங்கே காமா ஹைட்ரஜன் இருக்குது பார்ப்போமா. ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் உள்ள கார்பன் ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன், இது காமா கார்பன். இன்னொரு விஷயம் பார்க்கணும், இந்த பக்கமும் ஆல்ஃபா இருக்குது, பீட்டா இருக்குது, காமா இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் உள்ள இந்த காமா ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் ஆகி வழக்கம் போல் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஆக்சிஜனில் லிங்க் ஆகும், இந்த பாண்ட் இங்கே வரும். ஸோ இந்த ஆல்ஃபாவுக்கும் பீட்டாவுக்கும் இடையில் உள்ள பாண்டு தான் பீட்டா பாண்டு. ஸோ இது பிரேக் ஆயிரும் கம்ப்ளீட்டாக. அப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக பிரேக் ஆச்சுன்னா இந்த மாலிகுல் ஃபுல்லாக நமக்கு என்ன ஆயிரும், தனியாக ஒரு காம்பவுண்டாக போயிடும். கரெக்டாக? அப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 போயிடும், இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்துருச்சு. ஸோ பாருங்கள், ஓ வச்சா மாறிடுச்சா, இங்கே உள்ள பாண்டுங்க ஷிஃப்ட் ஆனதுனால CH2 இந்த ஆல்ஃபா வந்து இங்கே ஆயிடுச்சு, CH2 டபுள் பாண்டாக மாறிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்மளுடைய கீட்டோ அயனைசேஷன், அந்த டாட்டோமெரிஸ்ன்னு சொல்லும் பார்த்தீங்களா, கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம். இங்கே இருக்கிறது ஈனால் ஃபார்ம், டபுள் பாண்டும் இருக்குது, OH குரூப் இருக்குது. ஸோ இது மறுபடியும் பலபடியும் என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற அந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகி இது இங்கே வரும், இது இங்கே வரும், ஹைட்ரஜன் இங்கே வந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா CH3 மாறிடுச்சு, இங்கே ஹைட்ரஜன் இங்கே வந்ததுனால CH3 மாறிடுச்சு. அந்த கீட்டோ குரூப் வந்து பழையபடி ரீஜென்ரேட் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு பழையபடி இது கீட்டோ குரூப்பு. அப்போ இது ஆல்ஃபா கார்பன், பீட்டா கார்பன், இது காமா கார்பன். ஸோ அப்போ இந்த காமா கார்பன் திருப்பி ரீஜென்ரேட் ஆனதுனால நமக்கு என்ன ஆகுது, ஹைட்ரஜன் வளைய போல் இங்கே போகும், இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பீட்டா பாண்டு க்ரீவ் ஆகி இங்கே ஒரு எத்திலீன் மாலிகுல் வெளியே போகுது, CH2 டபுள் பாண்ட் CH2 வெளியே போய் ரிமைனிங் இருக்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அப்போது 4 எப்டனோனில் நம்மளுடைய மெக்லாஃபி ரீஅரேஞ்ச்மெண்ட்டுடைய 2வது அயனுடைய சார்ஜ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 58. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் கொஸ்டின், வேறு ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் டு த ஈனாலிக் ஆக்சிஜன் கன்சிடர் த மெக்லாஃபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் இன் 4 எப்டனோன். அப்போ 4 எப்டனோன்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டபுள் மெக்லாஃபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? சரி, இவ்வளோ தான் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. இதை பார்த்தாலே போதுமானது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.